சென்னையில் பெண்களை குறிவைத்து சைபர் மோசடி கும்பல் கைவரிசை காட்டி வருகின்றனர். நேற்று ஒரே நாளில் 10 பெண்களின் வங்கி கணக்கிலிருந்து பல லட்சம் ரூபாயை சுருட்டியிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. சென்னை பெருநகரம் மற்றும் புறநகரில் உள்ள பெண்களை குறிவைத்து புதிய வகை சைபர் குற்றங்கள் அரங்கேறுவது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. காவல்துறை மற்றும் சுங்க அதிகாரிகள் போன்று செல்போனில் பெண்களை தொடர்பு கொள்ளும் மர்ம ஆசாமிகள் தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் உங்கள் முகவரிக்கு போதை மருந்து பார்சல் வந்திருப்பதாகவும் மிரட்டி பணம் பறித்து வருகின்றனர். இது தொடர்பாக நேற்று வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் மட்டும் சைபர் குற்றங்களை பதிவு செய்யும் 1930 என்ற எண்ணுக்கு 10 பெண்கள் தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளனர். அவர்களிடம் 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பறித்திருப்பது தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் அடையாரைச் சேர்ந்த பெண் ஒருவரும் அடக்கம். அவர் மட்டும் 19 லட்சம் ரூபாயை இழந்துள்ளார். அந்த பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தம்மை மும்பையைச் சேர்ந்த சுங்க அதிகாரி என தெரிவித்து ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் பேசியுள்ளார். உங்களது முகவரிக்கு சந்தேகப்படும்படியான பார்சல் ஒன்று வந்திருப்பதாக எங்களது அத்தாரிட்டிக்கு இமெயில் வந்துள்ளது. அந்த பார்சலில் போதை மருந்து இருப்பதாக சந்தேகிக்கின்றோம். உங்களின் நகர்வுகளை நாங்கள் பின்தொடர்கிறோம் என கூறியதோடு அந்த பெண் சமீபத்தில் தொடர்பு கொண்ட சில எண்களையும் கூறி தெரிவித்துவிட்டு செல்போன் இணைப்பை அந்தேரி காவல் நிலையத்துக்கு மாற்றுகிறோம் என்று கூறியுள்ளனர். அதையடுத்து மறுமுனையில் வேறு நபர் பேசியுள்ளார். அவரும் அந்த பெண்ணிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுத்துள்ளார். இப்படியாக சுமார் 2 மணி நேரம் அந்த பெண்ணை இணைப்பிலேயே வைத்து பேசி உள்ளனர். ஒரு கட்டத்தில் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் கேட்கும் பணத்தை தர வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளனர். அதன்படி ஒரு லிங்கையும் அந்த பெண்ணுக்கு அனுப்பி 30,000 ரூபாயை முதலில் பெற்ற அவர்கள் அந்த பெண்ணின் வங்கி கணக்கில் உள்ள முழு பணத்தையும் துடைத்து எடுத்துவிட்டனர். மொத்தம் 19 லட்சம் ரூபாய் பணத்தை வாரி சுருட்டி விட்டதாக பாதிக்கப்பட்ட அந்த பெண் பதிவு செய்துள்ள புகாரில் கூறியுள்ளார். சைபர் மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் அடையாறு பெண்ணின் செல்போன் மற்றும் மெயில் ஐடியை ஹேக் செய்து கைவரிசை காட்டியிருப்பதாக காவல்துறையினர் கருதுகின்றனர். இது குறித்து அவர்கள் கூறும்போது, சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வசிக்கும் பெண்களை குறிவைத்து மோசடி கும்பல் பணம் பறித்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் இது தொடர்பாக 10 புகார்கள் வந்திருப்பதாக தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் 35 வயது முதல் 50 வயதுக்குட்பட்டவர்கள். அவர்களிடம் மோசடி ஆசாமிகள் தொடர்பு கொண்டு சுமார் 1 மணி நேரம் பேசியுள்ளனர். தம்மிடம் பேசுவது யார், அவர்கள் கூறுவது உண்மையா என கூட சிந்திக்க விடாமல் பணம் பறிப்பதிலேயே குறியாக இருந்துள்ளனர். அவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த மாதிரி கஸ்டம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தெல்லாம் யாரும் கால் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து விலை உயர்ந்த பொருள் வந்திருக்கு, 14.5 கிலோ இருக்குது, இந்த மெட்டீரியல்லாம் இருக்குது, இதை நீங்கள் வந்து 1 டேக்குள்ளே நீங்கள் வந்து டெலிவரி எடுக்கலை, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னாக்க இதை நாங்கள் வந்து திருப்பி அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னால் இது பொய். உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு யாரும் பார்சல் அனுப்ப போகிறதில்ல. இது அவேர்னஸ் தான் மெயின். அது ஒன்று. செகண்டு, இந்த மாதிரி வந்து கஸ்டம் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் வந்து காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய கிடையாது. இந்த மாதிரி இது வந்தாலே இது வந்து ஏமாத்துறதுக்கான வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உடனே வந்து காலை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. அவங்கள்ட்ட காலை பேசாதீங்க. உங்களை வைக்க விட மாட்டாங்க. இங்கிலீஷில் பேசுவாங்க, ஹிந்தியில் பேசுவாங்க, எல்லா லாங்குவேஜும் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு எதில் கம்ஃபர்டபுளோ எல்லா இதுலேயுமே பேசி ட்ரை பண்ணி உங்களை கன்வின்ஸ் பண்ண வைப்பாங்க, பணத்தை கொடுக்க வைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து காலை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1930 இதான் ஹெல்ப்லைன் நம்பரு. இதில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ரிப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னாக்கா cybercrime.gov.in அதில் போய் கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பண்ண வேண்டிய 2 விஷயங்கள், எந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வந்தது, ஓகே, அப்படிங்கிற அந்த கால் ஹிஸ்ட்ரியோ இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது கம்யூனிகேஷன் வந்திருந்ததுன்னா அதையும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். மூமெண்ட் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உங்களோட இமெயில் கம்யூனிகேஷன்லாம் எனக்கு தெரியும், உங்கள் ஃபோனெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னாக்க ஃபோனை ஒரு தடவை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது ஒன்றும். உங்களுடைய இமெயிலில் போய் உங்கள் பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், பாஸ்வேர்டு மட்டும் இல்லாமல் ஓடிபி ரிலேட்டட் கோடு வர்ற மாதிரி அந்த பாஸ்வேர்டை அட்டன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கேம்லேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும். இப்போ இவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து டைம் எடுத்து அவங்க பேசி கன்வின்ஸ் பண்ண முடியும் ஈஸியாக. அதனால தான் அவங்களுடைய டார்கெட் வந்து இந்த மாதிரி வந்து பெண்களாக இருக்குது. இது மோர் வந்து பெண்கள் ஆண்களுங்கிறத விட வந்து எல்லாருக்கும் அவேர்னஸ் முக்கியம். இதில் இந்த மாதிரி ஒரு சினாரியோ கால் வந்ததுனாலே அது ஒரு ட்ராப்பு, ஏமாத்துறதுக்கான வழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு
உடனே காலை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் நல்லது. பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்கிலிருந்தே பணம் எடுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், ஏடிஎம் கார்டு நம்பர் ஆகியவற்றை பயன்படுத்தியே மோசடி ஆசாமிகள் கைவரிசை காட்டியுள்ளனர். எனவே முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் இருந்தோ போலீஸ் அல்லது சுங்க அதிகாரிகள் என கூறியோ யாராவது தொடர்பு கொண்டு வங்கி கணக்கு தொடர்பான விவரங்களை கேட்டால் பதிலளிக்க வேண்டாம். அவர்களிடம் உஷாராக இருப்பதோடு காவல்துறைக்கும் புகார் அளிக்கலாம் என கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.